கம்பியெலாம் இருக்குது, இருந்தாலும் பாருங்கள் கம்பி கட் பண்ணிவிட்டு மிஷின் வந்ததுலேருந்து எவ்வளோ சொகுசான வேலை ஆகிப்போச்சு. சீக்கிரமாக வேலை முடிஞ்சது. டயரை கழட்டி ஸ்டெப்னி தூக்கி மாட்ட வேண்டியது. ஹலோ மக்கள், காலையிலே பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. லோடெல்லாம் ஏற்றிட்டு ரெடியாக லைனுக்கு போகையில் டயர் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு. தெரியுங்களா? நல்ல வேலைங்க, போகிற வழியில் ரன்னிங்கில் டயர் வெடிக்கவே இல்லை. அதனால் இது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. அப்படியே பாருங்கள் எப்படி பொட்டச்சிக்கிட்டு வெளியே வந்து நிற்கிதுன்ட்டு. தெரியுங்களா? கம்பெனியோடு வந்த டயருங்க. இது வர வர ஒரு டயர் கூட ஒன்றும் சரியில்லைங்க. அந்த பக்கம் டயரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது. அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரில. ஒரு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா 2 டயர் வாங்கி போடணும். டயரோட பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோடு போட்டு தாங்க மாட்டேங்குது. பாருங்கள் இந்த பக்கம் டயரும் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் டயரு எப்படி ஆகிப்போச்சு. தெரியுங்களா? இதுவுமே பொழந்துக்கிட்டு தான் நிற்கிது. எப்போ வேணாலும் பிடுங்கி வெடிக்கும். அதனால் முன்னெச்சரிக்கையாக டயர் வாங்கி போட வேண்டியதாக. வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டயரும் போயிடுச்சு. வண்டியில் வந்து நம்மளது எப்போயும் ஹெவி லோடு ஒரு 50-60 கேன்னு ஏற்றிட்டு போவோம். அதில் பார்த்தீங்கன்னா டயர் ரொம்ப பிரச்சனையாகி போச்சு. அப்போது டயர் வாங்கி தான் மாற்றணும். இப்போ வந்து இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஓட்டுறதுக்கு வழி இல்லை. அதனால் இப்போதைக்கு ஸ்டெப்னி கழட்டி டயர் மாற்றி போட்டு வண்டி ஓட்ட வேண்டியதுதான். அதாவது அந்த வாட்டர் வாஷ், நம்ம மண்ணை பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிட்டுருக்கா அப்படி. தெரியுதுங்களா? வாட்டர் வாஷ் பண்ணிட்டுருக்கா அப்படி. ஒரு வருவா அப்படி இப்போது வந்து தான் நம்ம வண்டிக்கு டயர் மாற்றி கொடுத்து லைனுக்கு தான் கிளம்பணும். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் கோயம்புத்தூர் வேறு போகணும். இன்றைக்கி பெரிய சம்பவமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருங்க, டயர் மாற்றும் போது பார்க்கலாம். ரொம்ப இடைஞ்சலாக இருக்க மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டா மேலே கூட லூஸ் பண்ணிக்கலாம். மிஷினை வச்சு டைட் பண்ணிட்டாங்க. இப்படி திருவோண்ணே, இப்படி தானே திருவோண்ணே. இந்த பக்கம் திருவோண்ணே. அவ்வளோதான். அந்த பக்கம் தள்ளி விட்டியா, அதனால தான் வரேன். எடுக்க ரொம்ப இடைஞ்சலாக இருக்க மாட்டேங்குது. வண்டி ஜாக்கி வச்சு தூக்குனா தானே எடுக்க முடியும் கீழே. டயர் வந்து உள்ள வண்டிக்குள்ளே வச்சிடலாம் நம்ம. அதனால் இந்த ஒரு கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே மாட்டிட்டு நட்டை வந்து சும்மா அப்படியே போட்டு டைட் பண்ணி வச்சிடலாம். டயரை கழட்டி ஸ்டெப்னி தூக்கி மாட்ட வேண்டியதான். ஹெவி லோடாக இருக்கிறனால நம்ம இருக்கிற ஜாக்கியை வச்சு ஏற்ற முடியாது. அதனால் வந்து இவங்ககிட்ட இருக்கிற ஜாக்கியை வச்சு தான் லோடை ஏற்றணும். ஃபுல்லாக இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா லாரிக்கு வைக்கிற ஜாக்கி இருக்குது. அந்த ஜாக்கியை வச்சு டயரை ஹைட் பண்ணி வண்டியில் லோடு இருக்கிறனால நம்ம ஜாக்கியை வச்சு பார்த்திங்கன்னா தூக்க முடியாது. பார்த்திங்கன்னா இது காருக்கு வர்ற ஜாக்கி மாதிரி இருக்கா. இந்த ஜாக்கியை வச்சு பார்த்திங்கன்னா லோடோடு இருக்கிற வண்டி தூக்க முடியாது. அதனால தான் நான் கடைக்கு வந்திருக்கிறேன். ஸ்டெப்னி டயர் பார்த்திங்கன்னா புது டயர் தான். நல்லா இந்த டயர் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு போட்டு வச்சு கழட்டி வச்சுருந்தேன். ஏன்னா வெடிக்கிற மட்டும் ஓடட்டுன்ட்டு. ஆனால் என்ன நேரம், நல்ல நேரம் ஆகுது. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா டயர் வெடிக்காதனால ஒரு நல்ல விஷயம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சர் கடைக்கு பக்கத்துலேயே டயர் வந்து வெடித்து வெளியே வந்துடுச்சு. சரி டயரை வந்து மாற்றுவோம். ஒரு பக்கத்து வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிடிச்சிட்டு இருக்கிற அப்படி. ஏண்ணே மிஷின் திட்டு வாங்க போய் மிஷின் திட்டு வா. உடம்பு தான் நான் ஒன்றை பிறகு நானே செஞ்சிடுவேன். அவ்வளோதான் மேட்ரு. அசால்ட்டாக ஏறுது. எப்படி தூக்குது? அதில் த்ரெட் டைப் மாதிரி இருக்குது. ஏறலையா? அவ்வளோதானே, கொஞ்சம் தூக்குனா போதும்ல. அவ்வளோதான் ஏறுதா? கல்லை வச்சுருங்க. அங்கே இந்த கல் இருக்குல்ல, கட்டைக்கு பதிலாக கல் எடுத்து வந்து.
இது எவ்வளோ டன்னு தூக்கும்? கம்மி தான். ஒரு 2 டன் தூக்குமா? ஒரு டன்னு. கரெக்டாக தான் இருக்குது அப்பவும். மிஷின் வந்ததுலேருந்து எவ்வளோ சொகுசான வேலை ஆகிப்போச்சு. சீக்கிரமாக வேலை முடிஞ்சது. முதல்ல டயரை போட்டு ஜாக்கி தூக்கி போட்டு மேலே ஏறி நின்று. ஆனால் 55 65 போதுமா? போகும்போது அவ்வளோதான் காற்றே வைப்பேன் நான். அப்படி வச்சா அப்போ டயர் போகும். அண்ணே அதிகமாக வச்சு தானே இப்படி உப்பி போச்சு டயரு. ரேடியேட்டர் எப்பவுமே அப்படிதான். அதான் இதெல்லாம் பாருங்க, வாங்கின நாள்லேருந்து 65 தான் டயரு காற்றே வச்சுருக்கு. முன்னாடி 55, பின்னாடி 65. இப்போ எவ்வளோ இருக்குது காற்று அதில்? 90 100ன்னு வச்சு தானே இப்படி டயர் வீணாக போச்சுண்ணே. போர்டு வண்டிக்கு அந்த டயர் செட் ஆகுது. அது வண்டியோட வந்த டயராச்சா? அந்த மாதிரி டயர் தான் செட் ஆகும். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஜாக்கி கீழே இருக்குன்னா வேலை டயர் பாருங்கள், கம்பியெலாம் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், கம்பி கட் பண்ணிவிட்டு எப்படி மேலே டயர் புடச்சிட்டு வந்துருக்கு. கம்பெனியோட, அதாவது கம்பெனி வண்டியோட வந்த டயர் இது. இந்த டயருக்கு தாங்க மாட்டேங்குது வெயிட். கீழே வர்ற மாதிரி போட்டுரும், இல்லாட்டி கையை காலை கிழிச்சிட்டு கிடக்கு. டயர் புதுசு எது உங்கள் வீட்டு இருக்கா? நன்றி, வணக்கம். எவ்வளோண்ணே மாற்றுறதுக்கு? டயரை கழட்டி தூக்கி முன்னாடி போட்டாச்சுங்க. இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா 10 காசுக்கு ஆகாது. கம்பெனி அதாவது வண்டியோட வந்த டயர் தான். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு. ஆனால் டயர் தேயிறது பார்த்தீங்களா எப்படி தேயுதுண்ணே? இங்கே பார்த்தீங்களா வழுக்கியாக இருக்குது. கீழே வரீங்க, இங்கே பட்டன் இருக்குது. எவ்வளோ தான் கரெக்டான ஏர் வச்சு கரெக்டான லோடு வச்சு ஓட்டினாலுமே இந்த கம்பெனியோட வர்ற டயர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. வண்டியோட வந்த 5 டயருமே பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு டயரை ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதே கண்டிஷன் தான் இருக்குது. தரம் இல்லாமல் கொடுக்குறாங்கப்பா, அதுதான் பிரச்சனையே. வண்டியோட வர்ற டயர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தரமே இல்லை. நம்ம வந்து புதுசாக வாங்கி போகிற டயர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.